கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்க ஆண்டவர்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். நம்முடைய பைபிளில் யாத்திராகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்து பாருங்களேன். ஞானம் இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிப்பார்களா. அப்போ என்ன அர்த்தம்னா, பைபிள் உள்ள எல்லாவற்றையுமே கடைபிடிக்கிறது தான் ஞான இருதயம் உள்ளவர்கள் சொல்லுகிறது. ஞானம் உள்ளவர்களாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா, வேதத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் படிக்கணும். படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் கர்த்தருடைய கட்டளை என்னன்னு தெரியும். தெரிஞ்சால் தான் அதன்படி வாழ முடியும். படிக்கவும் படிக்காம திறந்தும் பார்க்காம பைபிளை அப்படி வாழ்கிற பொழுது கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கவே முடியாது. கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது ஞானம் இருதயம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஞானம் இருதயமெல்லாம் இருங்கள், ஞானம் இல்லாதமல் இருக்காதீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம் எப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். கர்த்தருக்கு பயப்படுறவங்க, ஏசப்பாவுக்கு பயப்படுறவங்க வேதத்தை வாசிங்க, கட்டளைகளை தெரிஞ்சுக்கிட்டு கட்டளை இப்படி இருக்குதா ஆராய்ந்து பாருங்கள், அதன்படி வாழ உங்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு என்னை யாராவது ஆசீர்வதிப்பாங்க, எனக்கு யாராவது ஆசீர்வாதம் சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்து நிற்காதீங்க. நீங்களும் சரியாக கர்த்தருடைய கட்டளை கடைபிடித்து ஞான இருதயமுள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆல்ரெடியாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. சரிங்களா? இந்த அடிப்படையான அறிவு சத்தியம் நம்ம கண்டிப்பாக தெரியணும். இது தெரியாமல் இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? பைபிளை முழுவதும் கடைபிடிங்க. அவங்க தான் ஞானம் இருதயம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.